முகம் நல்லா பளபளன்னு இருக்கு. இந்த ஒரே ஒரு பூ மட்டும் இருந்தா போதுங்க. அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ தான். இந்த பூ கிடைச்சதுன்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நான் பூவும், இலை 2மே எடுத்திருக்கேன். நீங்க பூ மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்ப இதில இருக்கிற தேவையில்லாத குச்சி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நிழல்லேயே காய வச்சு எடுத்துக்கலாம். ஆவாரம் பூவ யூஸ் பண்ணி ஹேர் ஆயிலும் தயார் பண்ணலாம். அது எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பத்தின வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆவாரம் பூவ நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுட்டு அத சலிச்சு எடுத்துக்கலாம். ஆவாரம் பூவு உங்களுக்கு கிடைக்கலன்னா, ஆவாரம் பூ பவுடர் கூட ஸ்டோர்ல இருக்கும். அத வாங்கி கூட இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ இத நல்லா சலிச்சு எடுத்துட்டு இதிலிருந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பவுடர், இது கூடவே தயிர், கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கிற ஃப்ளவர். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.